அதிகமா நம்ம அதிமுக, திமுக, தாவேகா பத்தி பேசுறோம். ஆனா தொடர்ந்து களத்துல இருக்காரு சீமான். ஏன் அவரை பத்தி பேசுறது இல்ல அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார்? இல்லைங்க, அவர் வைக்கிற அரசியலும் அவர் முன்னெடுக்கிற விஷயங்களும் ஏற்புடையதா இல்லை. அவர் சொல்றாரு, அது எதையுமே நிறைவேற்றவே முடியாத விஷயங்களா இருக்கு. இப்போ இன்னொன்று, கல்வி தான் முக்கியம்னு நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த திராவிட இயக்கங்கள் வந்து பெண் கல்வி முக்கியம், பெண்களை படிக்க வைக்கணும், ஆண்களை படிக்க வைக்கணும், லேப்டாப் தராங்க, சைக்கிள் தராங்க, ஸ்காலர்ஷிப் தராங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க எல்லாமே இலவசம்னு சொல்கிறாங்க. ஷூ முதல் கொண்டு கொடுக்குறாங்க. நீங்கள் ஷூ, புத்தக பை அப்படி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நீ மாடு மேயி, அதுதான் சிறந்த தொழில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்கேயோ ஒரு நாட்டில் எவனோ ஒருத்தன் அதை சிறப்பாக செய்வான். இங்கே தமிழ்நாட்டில் அதை அப்ளை பண்ண முடியாது. நம்முடைய சூழ்நிலைங்கிறது வேறு. ஸோ அப்படி வந்து டைவெர்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதே மாதிரி எல்லாம் அரசு வேலைங்கிறாரு. இது எப்படி அரசு வேலை கொடுக்க முடியும்? ஒரு துப்புரவு தொழிலாளர் கான்ட்ராக்டில் உள்ளவங்களுக்கே முறையாக இங்கே செய்ய முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ வந்து மாடு மேய்க்கிறியா, அரசு வேலை. நீ கொரியர் பாயாக இருக்கியா, அரசு வேலை. நீ வந்து சொமோட்டோ டெலிவரி பண்ணுறியா, உனக்கு அரசு வேலைன்னா அவ்வளோ மலிவாகி போச்சு அரசு வேலை. அப்போ சொல்லும்போது நாம் ஆட்சிக்கு வரமாட்டோங்கிறதுக்காக வாயில் வர்றதை எடுத்து விடுறது, போ எடுத்துக்கோ அப்படின்னு. அதை நம்பி ஒரு கூட்டம் கைத்தட்டுது இல்லை, அதுதான் பெரிய தற்கொலை கூட்டம். நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு அரசு வேலை கொடுத்தா இவ்வளோ பேசிக் சம்பளம் இவ்வளோ, அவனுக்கு பென்ஷன் இவ்வளோ, கடைசியாக இது இவ்வளோ, அது இவ்வளோன்னு கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 10,000 பேருக்கு ஒருத்தரை கூட நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. அப்படி தான் இருக்குது யதார்த்தம். விட்டு எல்லாருக்கும் அரசு வேலைன்னா அதை விட ஏமாத்து ஏதாவது உண்டா? அப்போ அவர் சொல்கிற பல திட்டங்கள் இது எல்லாமே வந்து கேட்க நல்லாயிருக்கும், ஒரு மர்ம நாவல் படிக்கிற மாதிரி சுவாரஸ்யமாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக செட் ஆகாது. அப்போ அதை புரிஞ்சவன் ஒதுங்கிடுறான், ஐயோ இவர் என்னடா உளறிட்டு இருக்காருன்னு. புரியாதவன் என்ன பண்ணுறான், ஆஹா தலைவர் இது மாதிரி ஒரு அரசியலை எவனுமே பண்ணலடாங்கிறான். அவன் புரிஞ்சுக்கும் போது அங்கேருந்து வெளியேறிடுறான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 16 வயசு 20 வயசு வரைக்கும் போவான், அவனுக்கு ஒரு அறிவு வரும்ல, ஒரு பக்குவம் வரும்ல, என்ன இவர் என்னென்னமோ சொல்கிறாரு, இது எதுவுமே வேலைக்கு ஆகாதுன்ட்டு அப்படியே வேற ஒரு இடத்துக்கு வந்துடுவான். ஸோ அதனால தான் அவங்கள யாருமே பெருசாக சீன்றதில்லை. இப்போ மும்முனை போட்டின்னு தான் பேசுனாங்க. இவங்களா பல இடங்களில் உட்காந்து அங்கே நாங்கள் இருக்கோம், எங்களை விட்டு அது என்ன மும்முனை போட்டிப்பீங்கன்னு சண்டை போட்டு இப்போ 4 முனை போட்டியாக வர்றாங்க, அப்படி சொல்ல வைக்கிறாங்க. ஸோ அதனால் மற்றவர்கள் வேறு, அவங்க வேறு. எப்போவுமே தோற்பதற்கான கட்சி அது. ஒரு 500 வருஷம் கழிச்சு நாங்கள் முதல்வர் ஆகணும்லாம் சொல்லுவாங்க.